வணக்கம். நான் தான் உங்கள் அக்கறையாரம் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். ஒரு ட்ரெயினில் 2 பேர் பயணம் செஞ்சுட்ருக்காங்க. அந்த அது வெகு தூரம் போகிற ட்ரெயின். ஒருத்தர் நல்லா படித்த அறிஞராக நினச்சிட்டு படித்தவர், ரொம்ப ஒரு பெருமிதமாக அவர் இருந்தார். அவர் பக்கத்தில் ஒரு விவசாயி இருந்தார். சரி, ரொம்ப தூரம் நெடும் பயணம் இல்லையா, சும்மாவே போக முடியாது, பக்கத்தில் இருக்கிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டே போகலாம் அப்படின்ட்டு பேசி அவர் கேள்வி கேட்டு அவளை முட்டாளாக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு அந்த அறிஞராக நினச்சவர் இல்லையா, அது மாதிரி பண்ணார். பண்ணி அவர்கிட்ட பேசினார். பேசிவிட்டு நம்ம 2 பேரும் ஒரு விளையாட்டு விளையாடலாம். நான் கேள்வி கேட்பேன், கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு 500 தருவேன். நீங்கள் பதில் சொல்லணும்னா எனக்கு 5 ரூபா கொடுத்தா போதும் அப்படின்னு. ஏன்னா அவர் அதிகபட்சவர் இல்லையா, அதனால் அப்படி மாதிரி சொல்லி பண்ணுவார். சரி, அந்த விவசாயியும் சரி இவர் நம்மகிட்ட இது பண்ணுறாரு, நம்மளை ஏமாற்றணும், நம்மளை முட்டாளாகணும்னு நினைக்கிறாரு நினச்சிட்டு சரி அப்படியே இன்னும் ஒத்துக்கிட்டு தான் உடனே அந்த அறிஞராக நினச்சிட்டு இருந்தார் இல்லையா, அவர் படித்தவர். உடனே அவர் கேள்வி கேட்டார். புது அறிவு கேள்வி. எவரெஸ்ட் மலையினுடைய உயரம் என்ன அப்படின்னு கேட்டார். அவர் தெரியல. உடனே என்ன பண்ணார், ஒரு 5 ரூபாய் எடுத்து கையில் கொடுத்துட்டாரு விவசாயி. ஏன்னா தெரியல இல்லையா, தோத்துட்டதுனால 5 ரூபாய் அவர்கிட்ட கொடுத்துடணும். அதில் கொடுத்துட்டாரு. உடனே சரி போய் விவசாயிகிட்ட வந்து விவசாயிகிட்ட கேளுங்க, நீங்கள் கேள்வி கேளுங்க, நான் எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்கிறேன்ட்டு ரொம்ப பெருமிதமாக அந்த அறிஞர் உட்காந்துட்டு இருந்தார். உடனே விவசாயி ரொம்ப சாதாரணமாக கேட்டார். ஒரு விலங்கினம் மலையில் ஏறும்போது 2 காலோட ஏறும், கீழே இறங்கும்போது 3 காலோட இறங்கும், அது என்ன விலங்கினம் அப்படின்னு கேட்பார். அறிஞருக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகிடும். என்னடா இது சொல்கிறாரு, புரியலன்னு எப்படியோ இது பண்ணி பார்க்குறாரு, யோசித்து பார்க்குறாரு. எதாக பண்ணாலும் அவருக்கு தெரியல. ஒரே குழப்பமாகிட்டுருக்கு. இவர்கிட்ட தோத்துட்டதா அசிங்கமாகிடுமே அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப இப்படி பண்ணி பார்க்குறாரு. முடியல. சரி, வேறு வழி இல்லாமல் சரி தோத்துட்டோம் அப்படின்ட்டு ஒத்துக்கிட்டு உடனே 500 ரூபாயாக அவர்கிட்ட கொடுக்குறாரு. 500 ரூபாய் கொடுத்துட்டு சரி இவர்கிட்ட இவர் நல்ல நம்மளோட பல அறிவாளியாக இருக்கார், இவர்கிட்ட எதுவும் கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இருந்தார். சரி, இருந்தாலும் அதுக்குள்ளே இரவு வந்துடுது. படுத்து தூங்க பார்க்குற, தூக்கமே வரல அவருக்கு. என்னடா அது, ஏதாவது பண்ணி அவனமே இந்த கேள்விக்கு விடை தெரியாமல் நம்ம தூங்க முடியாதே அப்படின்ட்டு சரி ரைட்டு ஓகே, நீங்கள் சொன்ன கேள்விக்கு நான் பதில் தெரியல, நான் பணமும் கொடுத்துட்டேன், இருந்தாலும் அந்த கேள்விக்கு என்ன பதில் அப்படி கொஞ்சம் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் அப்படின்ட்டு அவர் கேட்டார் அந்த அறிவாளி. உடனே அந்த விவசாயி டக்குன்னு எடுத்து ஒரு 5 ரூபாயை அவர் கையில் கொடுத்துட்டார். ஏன்னா அவர் 2வது கேட்ட கேள்விக்கும் அவருக்கு பதில் தெரியல, அதனால் 5 ரூபாய் எடுத்து கொடுத்துட்டு இது பண்ணிட்டார். இப்போ மொத்தத்தில் 490 அவருக்கு லாபம். அவர் ரொம்ப மமதையாக இருந்தார் இல்லையா, அவர் வந்து அடுத்தவங்களை முட்டாளாக்கணும்னு நினச்சார். இப்போ அவரே முட்டாளாகிட்டார். ஏன்னா அது மாதிரி ஒரு விலங்கினமே இல்லை. 2 காலால் போயிட்டு 3 காலால் வர விலங்கினமே எதுவுமே கிடையாது. இவர் சும்மா அவருடைய அகந்தையை அடக்கணும்னு தான் சொன்னார். அந்த கேள்வியை கேட்டார். அதுக்கும் ஒரு 5 ரூபாய் கொடுத்துட்டு இவர் பேசாமல் வந்துட்டார். இதுதான் நம்ம வந்து அவர் ஒரு போட்டின்னா 2 பேருக்கும் ஒரே மாதிரி இருந்திருக்கணும். இவர் ரொம்ப பெருமையாக நான் தான் அறிவாளி, தன்னை விட அறிவாளி யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு மமதையாக நான் தோத்தா உங்களுக்கு 500 ரூபா கொடுக்குறேன், நீங்கள் தோத்தா 5 ரூபா அப்படி என்ன சொல்லி இது பண்ணதுனால இப்போ அவருக்கு வந்து 500 ரூபா நஷ்டம். அதனால அதில் ஒரு 10 ரூபா அவர் திருப்பி கொடுத்துட்டா மீதி 90 ரூபா நஷ்டம். 2 கேள்விக்குமே அவர் பதில் தெரியல, இருந்தாலும் அவர் லாபத்தை பெற்றார். அது வந்து நாம் வந்து யாரையுமே குறைவாக மட்டமாக எடை போடக்கூடாது. எல்லாருக்குமே நல்ல அறிவு இருக்குது. படித்தவங்க படிக்காதவங்க, பார்க்குறதுக்கு ஏழை மாதிரி இருக்காங்க, விவசாயி மாதிரி இருக்கார், அவருக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு நினச்சா அது நம்முடைய முட்டாள்தனம். எல்லாருக்கும் எல்லா அறிவும் இருக்குது, எல்லோரும் எதையும் சாதிக்க முடியும். வாய்ப்புகள் கிடைத்தால் எல்லாராலையுமே சாதிக்க முடியும் என்றது தான் அந்த கதையின் சுருக்கம். நன்றி, வணக்கம்.